அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் 12 ராசிகளில் ஒன்றான கிழக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷத்தை தருமா அல்லது அனுகூலமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால ஒரு சிறு முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தருங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக மேன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் சில பேருக்கு பார்த்தோன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை நினச்சி பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு நற்செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சுபகாரியங்களில் நீடித்த தடை தாமதங்கள் விலகி திருமணங்கள் இனிதே நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. நட்பு வட்டாரம் அதிகரிக்கலாம். அதன் மூலமாக தங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் புரிவாங்க. அவர்கள் மூலமாகவும் அனுகூலங்கள் ஏற்படலாம். வீட்டிற்கு உறவினர்களினுடைய வருகை இருக்கும். அதன் காரணமாக சில நேரங்களில் சுப செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். அதே மாதிரி பொருளாதார நிலைமை அப்படின்னு வரும்போது ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. இருந்தாலும் திருப்தி தர வகையில் தேவைக்கு ஏற்ப பண வருவாய் இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கவலை கொள்ள தேவை கிடையாது. எளிதில் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. திடீர் நெருக்கடி கூட உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்கும். திடீர் யோகங்கள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. அவ்வப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அவர்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டமிடலை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததாக இருந்தாலும் பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க. உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அதே மாதிரி சரியாக நீங்கள் திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய வேலை சரிவர செய்ய முடியும். அதன் காரணமாக நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் உத்தியோக மாற்றம் உருவாகும், இல்லை இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ப்ரமோஷன், ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சிறு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு உடனுக்குடன் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் சார்ந்து பெரிய அளவில் பணத்தை பரிவர்த்தனை மேற்கொள்வதையும் தவிர்த்து கொள்ளுங்க. இதனால் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நன்மை ஏற்படலாம். நீங்கள் பெரிய பணவர்த்தனை செய்யும் பொழுதோ அப்படி இல்லைனா தேவையில்லாத முதலீடுகள் செய்யும் பொழுதோ அதில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் உஷாராக செயல்படுங்க. அதே சமயம் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் கிரகங்கள் அமைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க. அதே சமயம் பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா களவு போக திருட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மையை தருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய கோபத்தை குறைச்சிட்டு தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் மற்றொரு புறம் தேவையற்ற அலைச்சலையும் நீங்கள் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் சிறு சிறு இடைஞ்சல்கள் இடையூறுகள் மற்றவர்களால் ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. திட்டமிட்டு பணிகளை செய்ய பாருங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக யாரிடமும் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த விஷயங்களையோ காரியங்களையோ பகிர்ந்து கொள்ளுங்க. அதை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேயே பகிர்வது அப்படிங்கிறது தங்களுக்கு தேவையில்லாத இடையூறுகளோ பிரச்சனைகளையும் அது ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் கூடுதல் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. தொழில் ரீதியாக அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள் தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது காலதாமதம் ஏற்படுங்க. இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும். அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடுவது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க. அப்படி இல்லைன்னா சிறு பிரச்சனையோ இல்லை சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முதலீட்டை அதில் தவிர்த்து கொள்ளுங்க. சிறிய அளவு முதலீடை போடுங்க. பெரிய அளவு முதலீடு போடுறீங்க அப்படின்னா நிச்சயம் நஷ்டம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலம் முழுவதுமே ஏதோ ஒரு செலவு தங்களை ஏதாவது ஒரு செலவு உங்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். வரவு செலவு கணக்கை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி பேச்சில் நிதானமோ கவனமோ தேவைங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் குறிப்பாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரும பாதிப்பு அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முன்னேற்றத்தை தங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்குங்க. அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும்
தெய்வ அனுக்கிரகத்தால் சுலபமாக சமாளிச்சிடுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுடன் அவர்களில் சிலரால் சங்கடங்களும் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய தொடர்பு கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பம் ஏற்படவும் இந்த காலத்தில் வாய்ப்புகள் இருக்கு.